இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் நாம் எல்லாரும் ஏன் இயேசு கிறிஸ்துக்கு ஃபாலோவராக இருக்கிறோம், அது கண்டிப்பாக நம்ம அறிந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனால் ஏன் நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம், அதுக்கு ஒரு வசனத்தை தான் யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்காரு? இந்த ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின் செல்கிறது. இது எதுக்கு? நம்ம எதுக்கு கிறிஸ்துவ சத்தத்தை கேட்கணும்? அவருக்கு நாம் ஏன் செவி கொடுக்கணும்? ஏன் அவர் நம்மளை அறிந்திருக்கிறாரு? ஏன் அவருக்கு பின்னாடி செல்கிறோம்? இது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவர் நம்மளை ஆடுகளாக பாவித்து நடத்தி கொண்டிருக்கிற தேவன். அப்போ அவர் ஏன் பண்ணுறது? இந்த 3 செவி கொடுக்கிறது, அறிந்திருக்கிறேன், எனக்கு பின் செல்கிறது. இந்த 3 காரியத்தை ஏன் செய்ய சொல்கிறான்போது நமக்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இந்த நாட்களில் ஏன் இதை செய்து அநேக பேர் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இதுக்கு என்ன மோட்டிவேஷன், என்ன நம்ம திங்க் பண்ணி சேர்ந்துட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, இந்த நாளில் நம்ம அது வெளிப்படையாகவும் ஒரு வெளிப்படுத்தல் அதில் இருக்கட்டும். இந்த வசனத்துக்குள்ள வெளிப்படுத்தல் என்னன்னா, இந்த 3 காரியத்தை நம்ம செய்கிறோம்போ அவர் நமக்கு கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனை கொடுக்குறார். நெக்ஸ்ட் வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அப்போ நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறனால, அவருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கறனால, அவர் என்ன அறிந்திருக்கிறனால எனக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, நித்திய ஜீவனை எனக்கு கொடுக்குறாரு. நம்ம நித்திய ஜீவன் சொல்கிறது, நரகத்தில் இருந்து நம்மளை தப்பித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு வேண்டி தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவருக்கு பரிசுத்த நம்மகிட்ட கொடுத்து அவர் மறுபடியும் உயிர் தெழுந்துக்கிற ஒரு அனுபவம் தான். அதை நமக்கு என்ன பண்ணுறாரா? நித்திய ஜீவனாக கொடுக்குறாரு. ஏன்னா அவரோடு வாக்சம் செய்யும்படியாக. நித்திய ஜீவன் ஒரு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னா அவரை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவருக்கு ரத்தத்தை நம்ம ஏற்றெடுத்து தான் ஆகணும். அவர் கட்டளைட் பண்ணி நம்ம செவி கொடுத்து தான் ஆகணும். அவர் நம்மளை அறிந்திருக்கணும். நாம் எப்படி அவரை அறிந்திருக்கிறோமோ அதுபோல் அவரும் நம்மளை அறிந்திருக்கிற அனுபவத்தில் நம்ம இருக்கணும். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலைன்னா நாம் ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்போம். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்களாக நம்ம இல்லை அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன், நம்ம இந்த வாழ்க்கை வேஸ்ட். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவ சத்தியத்தின்படி அறிந்திருக்கிறேன், ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு உள்ளாடி நித்திய ஜீவன் கண்டிப்பாக இருக்கணும். நித்தியத்துக்கு போகிற அனுபவம். அப்போ அவரை ஃபாலோ பண்ண நம்ம கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, நித்திய ஜீவனை கொடுக்கப்படுகிறது. சத்தத்தை கேட்டால் நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. இப்போ 2வது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கெட்டு போவதில்லைன்னா, இந்த கெட்டு போகிற அனுபவம்னு சொல்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற நேரம் என்னுடைய ஆத்மா நாசாகி போகிற ஒரு அனுபவம், கெட்டு போகிற ஒரு அனுபவம். இந்த கெட்டு போகிற அனுபவம் சொல்கிற நேரம், இந்த உலகத்தோட நான் ஒத்து ஓடுகிற நேரத்தில் என்னுடைய ஆத்மா நித்தியத்துக்கு நேராக போகிற அனுபவத்தில் இருந்து கீழே விழுறது தான் கெட்டு போகிற அனுபவம். இப்போ நம்ம அநேக பேர் நம்ம கெட்டு போகிற அந்த உலக பார்வைக்கு நான் கெட்டு போய் கொண்டிருக்கிறேன், அது இல்லை. தேவனுடைய பார்வைக்கு நான் கெட்டு போகிற அனுபவம். அப்படின்னா நான் நித்திய ஜீவனை இழப்பதற்கு நான் என்னென்ன தேவையில்லாத காரியங்களை இந்த உலகத்தில் செய்துட்டு இருக்கிறேனோ, வசனத்துக்கு விரோதமாக செய்கிற அனுபவம், இன்னொரு ஆளுக்கு விரோதமாக செய்கிற அனுபவம், தேவனுக்கு பிடிக்காமல் செய்கிற எல்லா அனுபவமும் என்னுடைய ஆத்மா கெட்டு போகிறதுக்கு வழி வகுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மா கெட்டு போகாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? தேவனை தேடுகிற அனுபவத்தில் வரணும். வசனத்தின்படி ஜீவிக்கிற அனுபவத்துக்குள்ளாடி வரணும். அவரை நான் அறிந்திருக்கிற அனுபவத்துக்குள்ளாடி வரணும். என்னதான் இந்த ஆத்மா என்ன பண்ண முடியும்? கெட்டு போகாமல் இருக்கும். அதான் அவர் சொல்கிறாரு, கெட்டு போகாமல். அப்போ இந்த ஆத்மா கெட்டு போகாமல் அவர் பாதுகாப்பார். 3வது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஒருவரும் அவர் கைகளிலிருந்து நம்மளால் பறித்து கொள்ள முடியாது. அவருடைய கையிலிருந்து ஒரு காரியத்தை பறிக்கணும்னா மனுஷனால் கூடாத காரியம். அப்போ அதில் என்ன? அப்போ யாரால் அதை கூடும்? ட்ரை பண்ணுறாங்க. யார் ட்ரை பண்ணுறாங்க கைகளிலிருந்து பறித்து கொள்ள முடியாது? நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவர் நித்தியத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிற தேவன், இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. அப்போ இந்த உலகத்துக்குரியவர் அல்லன்னு சொல்கிற நேரம், இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், என்னை பறித்து கொண்டு போக முடியாத யார் ட்ரை பண்ணுறார்? அப்போ என்ன பறித்து கொண்டு முடியும்? அவரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தில் அவரோடு நான் சேர்ந்திருக்கும்போது அவரோடு
ஐக்கியமாக இருக்கும்போது என்ன பறித்து கொண்டு போகிறதுக்கு வருது ஒரே ஒரு ஆள் யாருன்னா பிசாசானவன், தந்திரம் உள்ளவன். அவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு தேவையானது, இன்னும் சொல்ல போனால் கடவுளுக்கு பிடிக்காத காரியம், கடவுளுக்கு எது பிடிக்காதோ, எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை எனக்கு கண்களுக்கு முன்பாகவும் காதுகளுக்கு முன்பாகவும் என்னுடைய உலக பிரகாரமாக நான் வாழ்கிற நாட்களில் அவருக்கும் எனக்கும் விரிசல் உண்டாக்கும்படியாக என்ன காரியத்தை என்கிட்ட கொடுத்தா நான் அவரை விட்டு பின்வாங்கி போவேன், அவருக்கு நல்லா தெரியும், அதை என்கிட்ட கொண்டு கொடுப்பான். அந்த மாதிரி கேரக்டரை என்கிட்ட கொண்டு கொடுப்பான். என் கண்களால் இச்சைகளை நான் மாற்றும்படியாகவும் நான் பேசும்படியாகவும். இன்னும் என்ன சொல்ல போனால், இன்னொரு ஆளுக்கு தேவனுக்கு பிடித்தமில்லாத சில காரியங்கள் நான் இந்த உலகத்தில் செய்யும் பொழுது என்ன பண்ணுவேன்னா, அவரை விட்டு பிரிந்து செலுக்கிற அனுபவம் இருக்கும். அவன் என்னை பிரித்து கொண்டு போயிடுவான். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்பி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அல்ட்டா அவரை அறிந்து அவருக்கு மந்தையாக இருக்கிற ஆடுகளாக நம்ம மாறிட்டோம்னாங்களே, அது அவர் நம்மளை அதிலிருந்து என்ன பண்ணுவார்னா மீட்டெடுப்பார், பிரித்து கொண்டு போக முடியாதுன்னு சொல்கிறார். இப்போ நாட்களில் நம்ம அவருடைய ஆளுகளாக இருக்கிற நேரம் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அவர் நித்திய ஜீவன் கொடுக்குறாரு, ஒரு நாள் நம்ம கெட்டு போகிறது கிடையாது. மூணாவது என்ன, அவரை கையிலேருந்து நம்மளை பறித்து கொள்ளவும் முடியாது. அப்போ ஃபுல் கண்ட்ரோல் அவருடைய கையில் இருக்கும். அப்போ இதனால் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது, நான் நித்தியத்தில் அவரோடு வாழ்கிற ஒரு அனுபவம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் என்ன பண்ணால், நான் கெட்டு போகாமல் என்னை பாதுகாப்பார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் கெட்டு போகாமல் இருக்கணும். அப்போ கெட்டு போகாமல் பாதுகாக்கிற தேவன். அடுத்தபடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கையில் இருந்து பறித்து கொள்ளாமல் இருந்தாதான் நான் கெட்டு போகாமல் இருப்பேன். கெட்டு போகாமல் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், நித்திய ஜீவனுக்கு எனக்குள்ளாடி பிரவேசிக்க முடியும். இதன் மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அவருடைய மந்தைகளாக இருப்போம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமென்.